சில பேர் வந்து சொல்லியிருக்காங்க, நானே கேள்விப்பட்டு இருக்கேன். இவன் முகம் பார்க்கும் கண்ணாடியில வந்து நைட்ல வந்து திடீர்னு ஒரு உருவம் வந்ததுங்க, அது பயந்துட்டேன், அதுல இருந்து எனக்கு ஜுரம் மாதிரி வந்துருச்சு அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு, இது மாதிரி என் பொண்ணு வந்து முகம் பார்க்கும் கண்ணாடியில வந்து நைட்லாம் உட்காந்து வந்து உட்காந்து கண்ணாடி பார்க்கும். இப்படி பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு உருவம் தெரிஞ்சுதான், அன்னில இருந்து அவளுக்கு வந்து ஒரு மாதிரியா மென்டலியா டிஸ்டர்ப் ஆயிட்டா, ரொம்ப டென்ஷன் ஆயிட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து ரொம்ப ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நைட்ல வந்து முகம் பார்க்கிற கண்ணாடி வந்து பெரியவங்க சொல்லுவாங்க, பார்க்காத நைட்ல வந்து கண்ணாடியில வந்து முகத்தை பார்க்காத, ரொம்ப நேரம் பார்க்காது. எனக்கும் அந்த பயம் இருக்கு, நைட்ல நான் கண்ணாடி பார்க்கவே மாட்டேன். ஏன்னா ஏதோ ஒரு உருவம் தெரிஞ்ச பயந்துட்டோம்னா புலி அடிச்சு செத்தவனை விட கிளி அடிச்சு செத்தவன் தான் அதிகம்னு பயத்திலே நம்மளுக்கு ஏதாவது வந்துடும். அதனால தான் இரவுல வந்து நம்ம முகத்தை வந்து கண்ணாடியில பார்க்கவே மாட்டேன். பார்த்து என்ன செய்ய போறோம், பார்த்தாதான் பயந்துரும். சப்போஸ் என்ன தெரிஞ்சதுன்னா அப்புறம் பயம் இருக்கும் இல்லைங்களா? அதனாலதான். ஏனென்றால் முகம் பார்க்கும் கண்ணாடியில் வந்து துஷ்ட சக்திகள், துஷ்ட ஆத்மாக்கள் இருக்கும். அது என்ன செய்யுமா, அந்த கண்ணாடியில வந்து தன்னுடைய கை